ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்டிச்சிங் பார்க்க போறோம்னா, நான் வேர் பண்ணிருக்க இந்த சாரியோட ப்ளவுஸ் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கறத தான் வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா போய்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டிச்சிங்கில் போயிடலாம். ஸ்டிச்சிங்கில் போகிறதுக்கு முன்னாடி நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிற சாரீ பாருங்கள். இந்த கிளாத்து தான் நல்லா வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் நல்லா க்யூட்டாகவே இருக்குது இந்த சாரீ. இந்த சாரீக்கு எனக்கு ப்ளவுஸ் வந்து என்ன கலரில் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லைட் பிங்க் ஷேடில் கொஞ்சம் நல்லாவே சில்வர் ஜரியெல்லாம் வந்திருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இந்த சாரியோட இதுக்கு உண்டான லைனிங் கிளாத் எல்லாமே நான் கரெக்டாக 1 மீட்டரில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நமக்கு கட் பண்ண தேவையான எக்ஸசைஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிசர், ஸ்கேல், மெஷர்மெண்ட் டேப், சார்கோல், இது எல்லாமே முக்கியமாக தேவை. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய கிளாத்து வந்து ஸ்லீவ் டிசைன் தான் கொடுக்க போகிறோம். அதுக்குண்டான கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணி ஃபோல்டிங் சைடு என் பக்கம் இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட்டில் ஓப்பன் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ என்னுடைய கரெக்டான வித்து பாருங்கள் 10 இன்ச்சஸ். அதை வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹைட்டு பாருங்கள் கரெக்டாக 11 இன்ச்சஸ். ஃபஸ்ட்டு நான் என்னுடைய ஹைட்டை வந்து 11 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டபுள் சைடுமே அந்த கார்னர் டு இந்த கார்னர் 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வரைகிற மாதிரியே கரெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா என்னுடைய கரெக்டான வித்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கார்னர் சைடாக ஒரு 3 இன்ச்சஸ் வந்து இப்படி கீழே வந்து மார்க் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் எதுக்குன்னா நம்மளுடைய ஸ்லாண்டிங் வந்து கொடுக்கறதுக்காக நான் பாயிண்ட் பண்ணுறேன். சேம் நான் இப்போ என்னென்ன பண்ணுறேனோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து என்னுடைய கரெக்டான வித்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சஸ். அந்த கரெக்டான அளவு வித்தை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தையலுக்காக நான் ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மொத்தமாக என்னுடைய அளவு வந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மார்க் பண்ண இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு இணைச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வந்து நான் போட்டு இந்த மாதிரி இணைச்சிக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா மேலே இருக்கிற அந்த 2 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்களா? கொடுத்ததுக்கப்புறமா இந்த 2 பாயிண்ட்டோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டேப் வச்சுக்கிட்டு அதை அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி பாருங்கள். கரெக்டாக இப்போ நான் ஃபோல்டு பண்ணுறல இந்த மாதிரியே ஃபோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஹாஃப் சைடு வந்து அதோட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி வந்து ஒரு குட்டி குட்டி டாட் மாதிரி போட்டு எஸ் வடிவில் வந்து வரையிறணும், இதே மாதிரி நீங்களும் அந்த ஸ்லீவ் வந்து ஸ்லாப் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எஸ் ஷேப்பில் அந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு உங்களுடைய சார்கோல் வச்சு கொஞ்சம் திக்னஸாகவே இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இந்த பார்ட்டை மட்டும் நம்ம இப்போ தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற கட்டிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இந்த பார்ட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னுடைய சிசர் வச்சு நான் இப்போ மார்க் பண்ணியிருக்க இந்த பார்ட்டை மட்டும் தனியாக இப்போ கட் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்கோம்ல இந்த லைனையும் வந்து இப்படியே கட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? இது வந்து நார்மலாக நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எப்பவும் கட் பண்ணுற ப்ராசஸ். இதில் வந்து இப்போ நான் டிசைன் கொடுக்க போகிறேன். அதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சென்ட்ரு நாச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எப்போவுமே. ஏன்னா கரெக்டான அளவு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சென்ட்ரு நாச்சு போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட் சைடு மென்ஷன் பண்ணணும்ல, அதுக்காக நம்ம தையலுக்காக எப்போவுமே 1.5 இன்ச்சஸ் கொடுப்போம்ல, அந்த 1.5 இன்ச்சஸை வந்து நான் அந்த கார்னர் பக்கமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பக்கத்துலேருந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த மார்க் பண்ண இந்த 2 பாயிண்ட்டுக்கு உண்டான சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணணும். சேம் அதே மாதிரி டேப்பை வந்து சென்டராக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டாக அந்த ஷேப்லேயே வந்து கரெக்டாக ஒரு எஸ் ஷேப்பில் வந்து லைட்டாக அப்படி குளிச்சு கொடுக்கணும். இது எதுக்காக கொடுக்குறோம்னா ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவ் வந்தாலும் சரி பட்டி பீஸ் வந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் குளிச்சு கொடுக்கும்போது தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இது மாதிரி வந்து குளிச்சு கொடுத்துட்டு இந்த இடத்த மட்டும் இப்போ நான் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது கரெக்டாக கொடுத்தா தான் ப்ளவுஸ் எப்போவுமே பர்ஃபெக்டாக வரும்.
இப்போ கட் பண்ணி கொடுத்துட்டு இதை மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இன்ட்டு போட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இது ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறது நமக்கு அடையாளம் தெரியும். இப்போ வந்து டிசைன் கொடுக்கறதுக்காக கீழ் பக்கத்துலேருந்து கரெக்டாக ஒரு 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மேல் பக்கத்துலேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இடைப்பட்ட இந்த 2 கேப்புக்கும் இருக்கிற சென்ட்ரு பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதை அப்படியே டேப்பை வந்து ஃபோல்டிங் பண்ணி இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நான் வந்து ஒரு சாக்கோல் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மார்க்கிங்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம உள்பக்கமாக தள்ளி இப்படி மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த மார்க் பண்ண இந்த 2 பாயிண்ட்டை இப்போ நான் போடுற அந்த ஷேப்லேயே நீங்களும் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வரையலாம். நம்ம வரைகிறது தான் நம்ம டிசைன். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி குட்டியாக அழகாகவே ஒரு டிசைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அதை நல்லா டார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஷேப் ஓகேவா, நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா அப்படின்னு கொஞ்சம் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்போ நான் மார்க் பண்ண இந்த பார்ட்டை மட்டும் நான் தனியாக இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ ஓரலாக அந்த பார்ட்டை வந்து நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இதில் ஓப்பன் இருக்குல்ல, இந்த இடத்துட்ட நம்ம வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். எப்படி அடுத்து வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மெயின் கிளாத்தில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த லைனிங் பீஸை வச்சு நம்ம கட் பண்ணணும். மெயின் கிளாத்தோட பார்ட்ரு பக்கம் வந்து ஸ்லீவ் வந்து பார்ட் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த பக்கமே நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிட்டேன். ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் லைன் கிளாத்தை வச்சு பார்த்ததுல எனக்கு எப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங்கில் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவ் பீஸை வந்து எடுத்துக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தில் வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டுக்குமே கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஓவராலாக தான் வச்சுருக்கேன். இதை வந்து 2 பீஸாக வந்து இப்போ கட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கொடுத்துட்டு சிசரை வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தும் இந்த மெயின் கிளாத்துக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு பீஸை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஒரு பீஸில் வந்து நான் எப்படி இப்போ ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். நம்மளுடைய லைனிங் கிளாத்தை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுலேருந்து ஒரு பீஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். மற்ற பீஸை வந்து தனியாக வச்சுக்கிறேன். இந்த பீஸில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பாருங்கள், நம்மளுடைய லென்த்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எனக்கு மெயின் கிளாத்தில் இதோட லென்த்து வித்து வந்து கரெக்டாக பத்தலை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படுது. இதுக்காக நான் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 2 குட்டி பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்னுடைய மெயின் கிளாத்தோட நல்ல வசம் வந்து மேல் பாத்தி இருக்கிற மாதிரியும் கெட்ட வசம் கீழ் பாத்தி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் 2 கிளாத்லேயுமே நல்ல வசம் 2 உள் பாத்தி இருக்கிற மாதிரியும் கெட்ட வசம் வந்து வெளிநோக்கி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் தையல் வந்து போடுங்க. ஸ்டார்டிங்கில் எப்போவுமே தையல் போடும்போது ஒரு பதிப்பு தையலை போட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து பேக் டீச் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி வசம் இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உள்டாவை அப்படி திருப்பி விட்டுட்டு நெகத்தால் லைட்டாக கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலேயே ஒரு பதிப்பு தையலும் நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராங் போட்டு நம்ம இணைச்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் சேம் இப்போ நான் இணைச்ச மாதிரியே இந்த பக்கமும் நான் இணைச்சிக்கிறேன். இப்போ 2 பக்கமும் ஓவரால் நம்ம இதையும் இணைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இணைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த பீஸுக்கு மேலே நம்மளுடைய லைனிங் கிளாத் பீஸை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நான் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பீஸோட மார்க் சென்ட்ரு பாயிண்டில் தானே நான் வந்து டிசைன் கொடுக்குறதா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இடத்துக்கிட்ட பீஸ் வந்து நழுவாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வந்து ஒரு 4 எடுத்துகிட்டு 4 பக்கமும் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கிளாத் அங்கேயும் இங்கேயும் சேக் ஆனிச்சுன்னா நமக்கு கரெக்டாக அந்த டிசைன் வந்து கொடுக்க முடியாது. இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஒரு தையலை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் சேம் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரியே ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே தையலை வந்து போட்டுருங்க ஃபுல்லாக. இப்போ தையல் போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த சென்ட்ரு பார்ட்டில் இருக்க பீஸை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. இப்போ சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு கார்னர் சைடு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பாயிண்ட் சைடும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஓவரால் அப்படியே இந்த பீஸை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு மற்ற சைடு வந்து டேமேஜ் ஆகாமல் கட் பண்ணி எடுத்துடலாம். அதனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த பீஸை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டாச்சு. இப்போ குட்டி குட்டி நாச்சு வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம திருப்பிடும் போது அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா ஏத்தம் இறக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பீஸ் எல்லாத்தையும் லைனிங் கிளாத்தை மட்டும் அப்படியே உள்டாவாக நான் திருப்பி எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டேன்னா திருப்பி விட்டதுக்கப்புறம் நகத்தாலேயே வச்சு ஓரளவு வந்து தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு பதிப்பு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ லைனிங் கிளாத் அண்டு மெயின் கிளாத் ரெண்டுமே ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. ஓவரால் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ அப்படியே உல்ட்டாவாக திருப்பிக்கங்க. நம்மளுடைய ஸ்லீவ் பீஸோட மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி வர எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாயினிங் தையல் வந்து போட்டுக்கலாம். எங்கேயும் வந்து சுருக்கம் இதுக்கும் எதுவும் இல்லாமல் கையால் லைட்டாக அப்படி தேய்ச்சி கொடுத்துக்கிட்டே இந்த மாதிரி ஒரு பதிப்பு தையலை வந்து போட்டுருங்க. ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம பதிப்பு தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த த்ரெட் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கிளாத் எல்லாத்தையும் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுடைய ஸ்லீவ் பார்ட் வந்து பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா சென்டரில் வந்து நம்ம டிசைன் கொடுக்கணும். ஓகே, சொல்லியிருக்கல. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் எதுவோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டிசைன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி மெயின் கிளாத் அண்ட் லைனிங் கிளாத் 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். லைனிங் கிளாத்தில் லென்த் வைஸில் 5.5 இன்ச்சும் வித்து வைஸில் 4 இன்ச்சும் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பீஸை என்னுடைய மெயின் கிளாத்தில் வந்து கரெக்டாக நான் வச்சுக்கிறேன். மெயின் கிளாத்தோட நல்ல வசம் சைடு இந்த லைனிங் கிளாத் இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இப்போ நான் வந்து தையல் எப்படி போடுறேனோ அதே மாதிரி 3 பக்கம் போடுங்க. ஒரு சைடு வந்து ஓப்பன்லேயே விட்டுருங்க. ஏன்னா நம்ம திருப்பி கொடுக்கும்போது அது கரெக்டாக வரத்துக்காக இந்த மாதிரி 3 சைடு மட்டுமே நான் இப்போ போகிற அந்த 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸு தையலை வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பேலன்ஸ் ஒரு சைடு மட்டும் ஓப்பனில் இருக்குல்ல, அந்த பக்கமாக வந்து உல்ட்டாவாக திருப்பி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த கார்னர் சைடில் வந்து லைட்டாக அப்படி கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ளீட் இல்லாமல் கரெக்டாக வந்து அந்த ஷேப்பை வந்து திருப்பி கிடைக்கும். இப்போ இந்த சைடு 4வது ஃபோல்டிங் இருக்குல்ல, அந்த பக்கமும் வந்து இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பக்கத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கார்னர்லேருந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி அடிக்கணும். கரெக்டாக எந்த சைடு நீங்கள் ஃபோல்டு பண்ணுறீங்கன்னா 5.5 இன்ச்சஸ்க்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஒரு லென்த் வைஸில் எடுத்துருந்தீங்கள அந்த பக்கமாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கரெக்டாக அந்த ஃபோல்டிங் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அதோட சென்ட்ரு பாயிண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் தையல் வந்து போட்டுருங்க. பேக் டிச் மாதிரி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் கிடைக்கும். இந்த டிசைனை எடுத்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஹோல் போட்டு வச்சுருக்கோம்ல, அதுக்கு சென்ட்ரு பார்ட்டில் இந்த டிசைன் வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலேயே ஒரு பதிப்பு தையல் போட்டு அதை வந்து ஃபுல்லாக அதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த பீஸ் வந்து எங்கிட்ட நகராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கையாலே கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிக்கிட்டே அதை வந்து நீங்கள் பொறுமையாகவே ஒன்றும் ஸ்டிச் பண்ணுங்கள், அவசரமெல்லாம் இல்லை. இதே சேம் வந்து அந்த கார்னர் பக்கமும் நான் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை இப்படியே விட்டோம்னா கொஞ்சம் யூனிக்காக தெரியாது. அதனால் இதுக்கு மேலே ஒரு லேஸ் டிசைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். என்கிட்ட கோல்டன் கலரில் நான் லேசஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு யூனிக்கான ஒரு லேஸ் எடுத்து இந்த மாதிரி சுற்றி வர கொடுத்தோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்துகிட்டு கார்னர்கிட்ட கரெக்டாக இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் இணைக்கிற மாதிரியே கரெக்டாக இணைச்சிருங்க. இணைக்கும் போது லேஸ் வந்து கரெக்டாக உட்காராமல் அங்கேயும் நழுக தான் செய்யும். உங்களுடைய நீங்கள் கரெக்டாக அந்த எந்த இடத்துட்ட கரெக்டாக வைக்கணுமோ அப்படி பாயிண்ட் பண்ணி கரெக்டாக வைங்க. அந்த கார்னர்கிட்ட வரும்போது கரெக்டாக மடித்து குடிச்சிட்டு திருப்புங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து மாறாமல் நமக்கு கரெக்டான ஷேப்பில் வந்து கிடைக்கும். இந்த ஓரலாக வந்து ஒரு சைடு வந்து இப்போ தையல் போட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு அந்த லேஸை கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே திருப்பி உல்ட்டாவாக இன்னொரு கார்னர் பக்கமும் ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு அந்த தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரமாக பிரிஞ்சுட்டு வந்துடாது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு.
இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர் சைடு வந்து ஃபோல்டு பண்ணி அடிக்கணும்ல, அதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு வித்து இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் வந்து நான் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே எடுத்துக்கிட்டேன், சாரீ கலர்லேயே. இந்த பீஸை கரெக்டாக இந்த பார்ட்டோட கார்னர்கிட்ட வச்சு கரெக்டாக 1/4 இன்ச்சு தானே நான் தையலுக்காக கொடுத்துருக்கேன். அந்த 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் தையல் வந்து ஒன்று போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட் தையல் வந்து போட்டதுக்கப்புறமா பீஸை அப்படியே உல்ட்டாவாக திருப்பி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அது அப்புறம் மறுபடியும் இன்னொரு டபுள் ஃபோல்டு பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம கொடுக்குறேன் பாருங்கள் தையல். இதே மாதிரி கொடுக்கும்போது நமக்கு உல்ட்டாவாக திருப்பி பார்க்கும்போது ஒரு பைப்பிங் கொடுத்த டிசைன் வந்து நல்லா தெரியும். ஸோ பார்க்கவே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், ஃபைனலாக நம்மளுடைய ஸ்லீவ் டிசைன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு அப்புறமா கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிங்க் கலரில் ஒரு ஸ்டோன் வந்து டைமண்ட் ஸ்டோன் எடுத்துட்டேன். அதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூவை ஒட்டி கரெக்டாக அந்த சென்டர்கிட்ட வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்லீவ் பார்ட்டை பாடி பார்ட்டோட இணைச்சதுக்கப்புறமா வேர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.